ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம அண்ணா யுனிவர்சிட்டியோட செமஸ்டர் எக்ஸாமுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். செமஸ்டர் எக்ஸாம் எப்படி ஈஸியா கிராக் பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ நல்லா ஃபாலோ பண்ணி ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அண்ணா யுனிவர்சிட்டியோட எக்ஸாம்ஸ கிராக் பண்றது அவ்வளோ ஒண்ணும் கஷ்டமான விஷயம் இல்லங்க. நீங்க செமஸ்டர் எக்ஸாம்ல என்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன். உங்களோட சப்ஜெக்ட்க்கான சிலபஸ் என்னன்னு பார்த்துட்டு, இப்போ நீங்க என்ன ரெகுலேஷன் படிக்கணுமோ, அந்த ரெகுலேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க படிக்கணும். ஓகேங்களா? சிலபஸ் வேற பார்த்துட்டு, வேற ரெகுலேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஃபுல்லாவே தப்பாயிடும். ஓகேங்களா? சிலபஸ், ரெகுலேஷன் 2மே நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த சில கொஷின்ஸில் வந்து இப்போ இந்த செமஸ்டரில் கேட்குற கொஷினே கரெக்டாக ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி 1 ஆர் 2 கொஷின்ஸாவது கண்டிப்பாக வந்துடும். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கொஷின் பேப்பர் வேணுங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நோட்ஸ் எந்த மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் நோட்ஸ் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியை என்ன எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டான ஒரு மீனிங் அண்ட் தென் அதோட எக்ஸாம்பிள் அண்ட் டயக்ராம்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு யூனிட் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா? என்னதான் நீங்கள் புக்கில் பார்த்து பார்த்து படித்தாலும் நீங்கள் வந்து அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் எக்ஸாமில் எழுதும்போது ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கைப்பட நோட்ஸ் எடுத்து ரிட்டன் நோட்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் 2 ஹாஃபாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஏதாவது ஒரு ஹாஃபை வந்து கண்டிப்பாக நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். அதாவது இப்போ 16 மார்க், 2 மார்க்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரவாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹாஃப் தரவாக படிச்சிருக்கணும். மோஸ்ட்லி 2 ஹாஃபும் நீங்கள் கவர் பண்ணால் ரொம்ப 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 பெட்டர். ஓகேங்களா? இது வந்து டாப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படியும் ஒரு யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்க. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஆச்சும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கவர் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஒரு ஹாஃப் வந்து கவர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் தென் கண்டிப்பாக வந்து 15 மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 15 மார்க் அட்டன் பண்ணிடுவீங்க ஒரு ஹாஃப் கவர் பண்ணும்போது. ஓகேங்களா? 2 ஹாஃப் கவர் பண்ணுறவங்களுக்கு 2 15 மார்க்குமே படித்த மாதிரி இருக்கும். அண்ட் 2 மார்க்ஸுமே எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 அண்ட் 5 யூனிட்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தமே இருக்கிறது உங்களுக்கு 5 யூனிட்ஸ் தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட், 3rd யூனிட் அண்ட் 5th யூனிட்ல உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ், இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு யூனிட்க்குன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்காம கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? ஆன்சர் பேஸ்ட் ஆன் பேப்பர். உங்களுக்கு என்ன பேப்பர், என்ன கொஷின் பேப்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அல்காரிதம்ஸ் ஆர் தியரி ஆர் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அல்காரிதம்னா அதை பேஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும். தியரி கொஷின்ஸ் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் ஃபார்முலா ரிலேட்டட் ஆர் தியரி ரிலேட்டட் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் தியரியே பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம். எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டுமே படிச்சுட்டு போகிறீங்கன்னா அது உங்களுக்கு மார்க் கொடுக்காது. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நோட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் படித்து நீங்கள் வந்து இப்போ 5 யூனிட்ஸ்க்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அதுலேயே ஷார்டன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஷார்டன் ஆகிடும். அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபுல் யூனிட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்டராகவும் படிக்கலாம் ஆர் வந்து ஈஸி டாபிக்ஸும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நான் படிப்பேன், செகண்ட் யூனிட் தான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக இருக்க டாபிக்ஸுமே எடுத்து படிச்சுக்கலாம். ஈஸியாக இருக்க யூனிட் பட் நீங்கள் கவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு செகண்ட் ஆஃப் ஏதாவது ஒன்று ஷுவராக கவர் பண்ணியிருக்கணும். அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் எப்படி சும்மா வந்து ஒரு 2 பேஜ் இருக்குது, 1 பேஜ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷினை படிச்சுட்டேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய ரெஃபர் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் புக் மட்டுமே ரெஃபர் பண்ணாமல் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸோ அதே டாப்பிக்கை நீங்கள் யூடியூப்பில் இப்போ வந்து உங்களுக்கு புக்கில் ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாபிக் வந்து எனக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே டாப்பிக்கை நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு அது தமிழ் ஆர் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுதோ அந்த லாங்குவேஜில் போட்டு நீங்கள் வந்து ஷார்ட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்து அப்படியும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் வந்து தேவை. அது வந்து நீங்கள் எதுலேருந்து எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க ஒரு புக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, வேறு யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க வேறு ஒரு புக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக எல்லாத்துலேயும் ஒரே ஆன்சர் தான் இருக்கும்ல, அது வந்து ஃபார்மேட் மாதிரி இருக்கும், பட் ஆன்சர்ஸ் எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷன் வந்து எழுத ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வந்து சப்போஸ் டெஃபினிஷன் தெரியல அப்படின்னா அது ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதை எழுதுங்க. பட் டெஃபினிஷன்றது வந்து அதுக்கான இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து டெஃபினிஷன் தான். ஓகேங்களா? தென் வந்து அதோட எக்ஸாம்பிள் எழுத ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷினில் வந்து இது 3 கண்டெக்ட்டும் இருந்துச்சு, அப்படி இல்லாட்டி ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலாஸ், அது அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சார்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு கொஷின் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 5 யூனிட்ஸ் இருக்கா, 5 கொஷின்ஸ் ஆர் 6 கொஷின்ஸ் உங்களுக்கு பார்ட் சிலேருந்து ஒன்று கேட்பாங்களா? ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸ் இருக்குமா? ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 5 பேஜ் எழுதணும். ஓகேங்களா? வித் கண்டென்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினும் 5 பேஜ் எழுதிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் வந்து ஃபஸ்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அண்ட் 5th யூனிட்லேருந்து கேட்டுருவாங்க. அண்ட் தென் 2 மார்க் வந்து எல்லா யூனிட்லேருந்துமே கேட்பாங்க. மேபி அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இருக்கலாம், செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்கலாம். மெயினாக 2 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெஃபினேஷன் படிச்சிருக்கணுங்க. இப்போ டெஃபினேஷன் இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெஃபினேஷன் எழுதுனீங்களாங்களோ உங்களுக்கு போதும். அவர் எனி சம்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அதை வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக டெஃபினேஷன் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் சொன்னேன், நோட்ஸ் எடுத்து பழகணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஒரு யூனிட்னா அதில் ஒரு 5 or 6 கொஷின் எடுத்துகிட்டு அதுக்கான நோட்ஸ் ஒரு நோட்ஸும் 5 பேஜ் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதே கண்டென்ட்டை நீங்கள் போய் ஆன்சர் ஷீட்டில் ஃபில் பண்ணுறதுக்கும் வரும். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. அண்ட் தென் ஸ்பீடுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ 5 யூனிட்ஸ் இருக்குன்னா 5 யூனிட்ஸ்க்கு ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கீவேர்ட்ஸும் கவர் ஆகிடும். அண்ட் தென் உங்களுக்கு ஆன்சர்ஸுமே வந்து ஷார்ட்டன் பண்ணியிருப்பீங்க. நோட்ஸ் எடுத்து முடிக்கும் போது ஆன்சர்ஸ் வந்து ஷார்ட்டன் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு படிக்கவுமே ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும். அண்ட் தென் அந்த கீவேர்ட்ஸை பார்த்து படிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம் அதில் கிளிக் ஆகும். அப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கீவேர்ட்ஸ் தான் இந்த கொஷினில் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கொஷின் பேப்பரோட PDF வேணும் ஒரு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.